கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். இந்த இதனால்தான் பாஜகவினுடைய தமிழ்நாடு சட்டமன்ற வாரியாக பொறுப்பாளர் நியமனம் செய்யப்பட்டாங்க. நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா பாஜகவினுடைய முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் கூட நியமிக்கப்பட்டிருந்தாங்க. என்னுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் நான் தேர்தல் பணி தொகுதி வாரியாக செய்வது எனக்கு கடிதம், ஆனால் இப்போ தலைமை அறிவுறுத்தினால் அனைத்து தொகுதியிலும் பிரச்சாரம் செய்ய காத்திருக்கின்ற மாதிரி ஒரு கருத்து வச்சிருக்காரு. இருவேறு மாறுபட்ட கருத்து ஒரே பேட்டில் கூட கொடுத்து நம்ம பார்க்க முடியும். எப்படி சார் பார்க்குறீங்க? ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து பாரதிய ஜனதாவில் அது ஒரு முற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கான கட்சி, அது பிராமணனுக்கான கட்சி, அது வகுப்புவாதத்தை இடஒதுக்கீடை ஒழிக்கிற கட்சி, அது பிராமணர்களை தவிர மனிதர்களுக்கு எதிரான கட்சி, அது மனுதர்ம கட்சி, அது வர்ணாசிரம பேதத்தை உருவாக்கக்கூடிய கட்சி. பாஜக என்பது கடவுளின் பேரால், மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால் மக்களை வேறுபடுத்தி, பிளவுபடுத்தி, வித்தியாசப்படுத்தி, மனிதர்களை வேற்றுமைப்படுத்துகின்ற, மனிதர்களில் தீண்டாமை உருவாக்குகின்ற ஒரு அபாயகரமான சக்தி தான் RSS, பாஜக, சங்பரிவார் அமைப்பு. ஆனா அண்ணாமலையை பொறுத்தவரையில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு IPS அதிகாரியை குறைந்த நாளில் பணியாற்றி RSS உடைய மோகத்தாலோ அல்லது பதவி மோகத்தாலோ அல்லது அதிகார வெறியாலோ, IPS ஒரு பெரிய அதிகாரமான பதவி, மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய பதவி. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், சமூகத்தில் தவறு செய்வதை கலைந்தெடுத்து அவர் இருக்கிற பகுதியில் ஒரு மிகப்பெரிய சமூக சீர்கேடுகளை கலைந்து சட்ட ஒழுங்கை பாதுகாத்து பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான பதவிதான் IPS. தொடர்ந்து பணியாற்றினால் ஒரு மாநிலத்துடைய DGP-யாக ஒரு மாநில நிர்வாகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய பதவி. உண்மையிலே அவருக்கு பொது வாழ்க்கையில இந்த சமூகத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும், பணியாற்ற வேண்டும் கிடைத்தால் கிடைத்த அற்புதமான வாய்ப்பு. மனிதர்ல இதுக்கு கல்வி கிடைக்காது, கல்வியில IPS. அத சேவை மனப்பான்மையோடு அவர் நினைத்திருந்தால் அந்த பதவியிலே மக்களுக்கு சேவையாற்ற முடியும். ஆனால் அவருக்கு இந்த சேவையில் ஆற்றினாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் லஞ்ச லாவணியை வாங்க முடியும். இப்ப அவர் குறைந்த நாள்ல ஒரு 5 வருடத்துக்குள்ள பாஜக கட்சி தலைவராக இருந்து, பாஜக கட்சி ஒன்றும் இல்லாத கட்சி தமிழ்நாட்டில். ஆனா அண்ணாமலையுடைய வாய் துடுக்கு, வாய் பேச்சு, வாய் சவுடாலேயே எனக்கு தெரிஞ்சு 2000 கோடிக்கு மேலே சம்பாதிச்சுட்டாரு. கோயம்புத்தூர் நீலகிரி பகுதியை பாதி விலைக்கு வாங்கிட்டாருன்றாங்க. ஒரு MLA ஆகாம, கவுன்சிலர் ஆகாம, மேயர் ஆகாம, MP ஆகாம, அமைச்சர் ஆகாம, முதலமைச்சர் ஆகாம, வெறும் தமிழ்நாட்டில் டப்பா கட்சி, தமிழ்நாட்டில் ட்ரௌசர் கட்சி, தமிழ்நாட்டில் ஒண்ணும் இல்லாத குப்பையில தூக்கி எறியக்கூடிய கட்சி. சிங்கப்பூர் சலூன் கூட தமிழ்நாட்டில் முனியாண்டி விலாஸ் ரோட்டில், அஞ்சப்பூர் ரோட்டில் இருக்கிற கிளை கூட இந்த கட்சி கிடையாது. சும்மா அது ஒரு மேம்போக்கா 4 பேர் தெரியுமா, எல்லாம் எந்த கட்சியில் இடம் இல்லாதவன், மக்களால் தூக்கி எறியப்பட்டவன், எந்த கட்சியில என்ன சேர்க்க மாட்டேன். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, மதிமுக, நம்ம மாதிரி கட்சியில அவன் ஒரு கிளைச்சலாக கூட வைக்க மாட்டான். அவனை தூக்கி பெருசா இன்னும் சொன்னா நம்ம கட்டின கோவண துணியை தூக்கி அவன் தலையில பாஜக, நம்ம திராவிட இயக்கங்கள்ல பெரிய இயக்கங்கள்ல இருக்கவங்களை நமக்கு கட்டின கோவண துணியை தூக்கி அவன் தலைப்பா கட்டிட்டு அலையிறான். பாஜக கட்சியில் இருக்க கூட யாரு இந்த கட்சியில கூட தூக்கி, இந்த கட்சியில அவனால தாக்கு பிடிக்க முடியாதவன், நானும் ரவுடிதான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறதான் பாஜக கட்சியில இருப்பான். அந்த கட்சியில இருந்த, அதுக்கு முன்னாடி இலா கணேஷ் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தாரு, கிருபாநிதி இருந்தாரு, ஜனாகிருஷ்ணமூர்த்தி இருந்தாங்க, தமிழிசை இருந்தாங்க, இவரு நம்ம இன்னைக்கு இருக்க துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் இருந்தாரு. இவங்களுக்கெல்லாம் இந்த திறமை பத்தாது. என்ன திறமை? ஒண்ணும் இல்லாத கட்சியில வெறும் கட்டாந்தரையில உழுது
பைரட்டு வந்து நம்மால் அண்ணாமலை தான். அந்த திறமையை பாராட்டலாம். அடிச்சா பூரா லஞ்சத்தை அடி அடிச்சு அதுல முன்னாள் அமைச்சர்கள் லஞ்சம் கொடுத்தாங்க, இன்னாள் அமைச்சர் லஞ்சம் கொடுத்தாங்க. நான் இன்னாள் அமைச்சருக்கு பேர்லாம் சொல்ல விரும்பல. திராவிட மாடல் நம்ம ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால இன்னாள் அமைச்சர்களே உட்கார வச்சு சில பேரை வாங்கிட்டான். கொடுத்தாலும் சொன்னா நல்லா இருக்காது நமக்கு. அதான் வருத்தம் தான் ஒரு பக்கம். அப்படி அடிச்சதுன்னா 2000 கோடி அடிச்சு பெரிய பெரிய, அதாவது வீட்டு வாடகை ஒரு நண்பர் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். வீட்டுக்கு காப்பித்தூள் ஒரு நண்பர், வீட்டுக்கு பால் பாக்கெட் ஒரு நண்பர், வீட்டுக்கு ஜீனி ஒரு நண்பர், வீட்டுக்கு பருப்பு ஒரு நண்பர், வீட்டுக்கு மசாலா சேர்ந்த ஒரு நண்பர், வெங்காயம் ஒரு நண்பர். என் வீட்டுக்கு நண்பர்கள்லாம் ஒரு நாளைக்கு 25 நண்பர்கள் வாங்கி வந்து, செருப்பு ஒரு நண்பர், கைலி ஒரு நண்பர், ட்ரௌசர் ஒரு நண்பர், கரண்ட் பில் கட்டுற ஒரு நண்பர், தட்டு ஒரு நண்பர், கரண்டி ஒரு நண்பர், குக்கர் ஒரு நண்பர், சிலிண்டர் ஒரு நண்பர். இவ்வளவு நண்பர்கள் கொடுத்தா வாழ்ந்தவருக்கு எப்படிப்பா அப்படி சொத்து வாங்கின? கோயம்புத்தூர்ல நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ஒரு தலைவர் பதவியை புடுங்கின உடனே எடுத்துட்ட பணத்தை பூரா. இது டெல்லி கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. டெல்லி தூங்குவாங்களா? இதே பாப்பா அடிச்சிருந்தா இப்ப என்னதான் இருந்தாலும் கேட்டு அவனை விடுறாங்களா? அதான் போட்டுக்கிட்டே இருக்காங்க. பாப்பா பிறவியில பாப்பான்னு இருக்கணும். அது அண்ணாமலைக்கு தெரியாது, இப்பதான் தெரியும். நீ பார்ப்பானா இருந்தா தான் அங்க முக்கியத்துவம் கொடுப்பேன். நீ அடிச்சதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது போக வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் ஒரே சமூகத்தில் முதலமைச்சரா வர்றத அண்ணாமலை ஏத்துக்கல. நம்ம ஒரு ஐபிஎஸ் படிச்சவன், சின்னம்மா சசிகலா காலில் ஊர்ந்து தவழ்ந்து போய் ஒரு கொலை வழக்கில் குற்றவாளி, அவரை முதலமைச்சரா நம்ம எப்படி ஒத்துக்கிறோன்ற ஒரு மனசுக்குள்ள இருக்கு. இதையும் எடப்பாடி பழனிசாமி தெளிவா, வியாபாரிகள் எடப்பாடி பழனிசாமி வியாபாரி, சந்தர்ப்பவாதி, எப்படி அடிக்கணும், எங்க யார் அடிக்கணும் தெரியும். அடிச்சுதானே இன்னைக்கு எல்லாத்தையும் நன்றி கட்டத்தனம் துரோகத்தனம் இருந்தாலும் அரசியல் முன்னேற முடியும். உதாரணம் எடப்பாடி பழனிசாமி. நவீன காலத்து அமாவாசை. நீங்க அரசியல் துரோகம் ஏணிப்படியோ ஏறணும்னு ஏணிப்படி எட்டி உதைச்சிடணும். அதெல்லாம் நீங்க கத்துக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி. அந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளா நம்ம பாஜக நம்ம விறுவிறுன்னு வளர்ந்தோம். நம்ம இந்த கவுண்டர் சமுதாயத்தில் மிகப்பெரிய தலைவனா வந்து முதலமைச்சராகணும் அப்படின்ற ஒரு திட்டம் வகுத்திருந்தால், அந்த திட்டத்துக்கான வகுப்பு இருக்கும்போது தான் இன்னைக்கு அவர் தாவேக்கா கூட ரகசிய தொடர்பு வச்சிருக்காரு அண்ணாமலை. தாவே கூட உண்டு, டிடிவி கூட உண்டு, ஓபிஎஸ் கூட உண்டு, அன்புமணி கூட உண்டு. எல்லாத்தோடையும் பேசிட்டு இருக்காரு. எதுக்கு பேசுறாரு? எடப்பாடி பழனிசாமி 2026 முதலமைச்சராக இருக்கா, செல்லூர் ராஜு, கேடி ராஜேந்திர பாலாஜி, ஓஎஸ் மணிய, திண்டுக்கல் சீனிவாசன மந்திரியாக இருக்கா. 2026 நீ எப்படி முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த டிடிவி, பன்னீர்செல்வம், சசிகலாவை எடப்பாடி காலி பண்ணியோ, அதே மாதிரி 2026 காலி பண்ற சபதம் தான் அண்ணாமலையின் சபதம். இது எடப்பாடிக்கு தெரியும். பாம்பின்கால் பாம்பரியும். அதனாலதான் இப்ப என்ன பண்றாருன்னு கேட்டா, எப்படியாவது எடப்பாடிய வீழ்த்தணும்ன்ற லட்சிய சபதத்தோட, எப்படி பாஜக பாஜக சபதம் அதுதான், எடப்பாடியை வீழ்த்தி அந்த இடத்துல எதிர்கட்சியா பாஜக உட்காரணும். 30 சீட்டு பாஜக பிடிச்சா 10 சீட்டு 2 சீட்டு தான் எடப்பாடி பிடிக்கணும். அதே திட்டம் அதுதான். ஆனா அந்த திட்டத்தோட இவர் திட்டம் என்னன்னு கேட்டா, ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைவராக வந்துட்டோம். பாஜக கட்சி எப்படின்னு கேட்டா, தனிநபர் மோடி, அமித்ஷாவை தவிர அந்த கட்சியில தனிநபர் முன்னேற்றத்தை விரும்பாத கட்சி. கட்சி தான் முன்னிறுத்தப்படும், தனிநபர் முன்னிறுத்தப்படக்கூடாதுன்ற கட்சி. ஓகே சார். ஆனா இந்தியாவில் பெரிய இரும்பு மனித மோடியை காமிக்கிறாங்க. அது கார்பரேட். அதானி அம்பானியுடைய பெற்ற குழந்தை தான் மோடி. அவன் பாஜகவை RSS கண்ட்ரோல் பண்றான்.
அங்க 2 தடவைக்கு மேல பதவியில தலைவர் அண்ணா தமிழிசை இருக்க முடியல, 2 தடவைக்கு மேல இருக்க முடியாது. ஆனா மோடி மட்டும் 3 தடவை இருப்பாரு, அடுத்து இருப்பாரு. அடுத்து RSS திட்டம் அடுத்து வெற்றி பெற்றால் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சீர்குலைத்து விட்டு அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை குலைச்சிட்டு அதிபர் ஆட்சி, மோடி அதிபரா வந்துருவார். 10 வருஷத்துக்கு ஒரு தான் தேர்தல், அதிபருக்கான தேர்தல் ஒரே தேர்தல் தான். மாநிலங்கள்ல இருக்காது, முதலமைச்சர் இருக்காது, சட்டமன்றங்கள் இருக்காது, கவர்னர் மட்டும் தான் இருப்பாரு. நாடாளுமன்றத்துக்கு மட்டும் தேர்தல், அதிபர் முறை. இதான் RSS உடைய திட்டம். ஒன்றியங்களை கலைச்சிருவாங்க, ஒன்றியமே இருக்காது. இங்க தமிழ்நாட்டில் மாநிலங்கள் இருக்காது, ஒரு ஒன்றிய மாதிரி வச்சுக்குவாங்க. இதான் அவங்க திட்டம். அது மாதிரி தமிழ்நாட்டில் இவர் ஒரு தனிநபர் செல்வாக்கு. அண்ணாமலை மோடியை உட்கார வச்சுக்கிட்டு, அமித்ஷா உட்கார வச்சுக்கிட்டு அண்ணாமலை கைதுனா ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன், அவங்க மாநில வனுதர்மத்தில் ஒரு சூத்திரன். அண்ணாமலை வளரலாமா? வளர்றதை எடப்பாடி பழனிசாமியை பயன்படுத்தி, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, அவரை தலைவராக இருக்கக்கூடாதுன்னு சொன்னதை பயன்படுத்தி அதிமுக கூட கூட்டு சேரணும்னா நீ ஒதுங்கிக்கன்னு சொல்லி அண்ணாமலை பதவியை பிடுங்கினாங்க. இப்போ அவரை மதுரை தெற்கு தொகுதி அதில் பொறுப்பாளராக, தேர்தல் பொறுப்பாளருக்கு. நான் ஒரு தொகுதியில் வேலை பார்க்குறாளா? அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலையா? ஒரே ஒரு தொகுதியில் உங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, போயிட்டு பார்த்துட்டு வரலாம்ல. ஆனால் தமிழ்நாடு கூட பிரச்சனை. அப்போ அவர் என்ன இது எல்லாம் பிஜேபி தெரியும், அடிச்ச கொள்ள. இப்போ அவரு பிஜேபி விட்டு வெளியேறி தனி கட்சி தொடங்கி, தனி கட்சியில் முதலமைச்சர் வேட்பாளர் ஆகிறதுக்கான பணம் கோடானு கோடி பணம் திமுகவை விட, அதிமுகவை விட, பாஜக கூட பணம் வச்சிருக்காரு. இது ஒன்றிய அரசு கையில் எடுத்துருச்சு, உளவுத்துறை கையில் எடுத்துருச்சு, அமலாக்கத்துறை கையில் எடுத்துருச்சு, வருமான வரித்துறை கையில் எடுத்துருச்சு. எடுத்து கூப்பிட்டு டெல்லியில கூப்பிட்டு ஒழுங்கு மரியாதை இருக்கியா, பணத்தை பூரா சீஸ் பண்ணுவோம். உன்ட என்னென்ன பணம் இருக்குல்ல, என்னென்ன நிறுவனம் வாங்கியிருக்கீல்ல, எப்படி போன வாரம் வரைக்கும் டீ தூள் ஒரு ஆள் வாங்கி கொடுத்தேன், காப்பி ஒரு ஆள் வாங்கி கொடுத்தேன், பால் ஒரு ஆள் வாங்கி கொடுத்தேன், தலைவலி மாத்திரை ஒரு ஆள் வாங்கி கொடுத்தேன், எலுமிச்சம்பழம் ஒரு ஆள் வாங்கி கொடுத்தேன், சர்பத்து ஒரு ஆள் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னா எப்படி வந்துச்சு? மரியாதை அப்புறம் தூக்கி உள்ள வச்சிடும். மரியாதைன்னு சொல்லிவிட்டு அந்த பணம் பறி போய் விடுமே, வட போயிருமே, ஐயோ வட போயிருமேன்ற மாதிரி பணம் போயிருமே, மிரட்டி உருட்டி தமிழ்நாட்டில் நடைபெற போறேன்னு சொல்லி மலமாடன் ஒருத்தனை வச்சு இருக்கிற முதலாளிகளை பூரா, தமிழ்நாட்டில் இருக்கிற பூரா மிரட்டி பணம் வாங்கி நடைபெற மேற்கொண்டது பூரா பணம், எல்லாம் கூடான ஒரு பணம். இதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் நம்ம ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் வரலான்னு ஒரு பிளான் பண்ணதை உடைச்சிட்டாங்க. கட்சியில் தலைவராக இருந்து எடுக்கிறதுக்கு எடப்பாடியை பயன்படுத்திட்டாங்க. இப்போ அவர் என்னன்னா, கவுண்டர்ல நம்ம தான் பெரிய தலைவனா தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சு வந்தா இன்னொரு கவுண்டர் வரக்கூடாது. எடப்பாடியை வீழ்த்தணும் பாஜக நினைக்கிறது வேற. பாஜக கட்சி வளரணும், அங்க எடப்பாடியை வீழ்த்தி அதிமுகவை வீழ்த்தி பாஜக கட்சி வளரும் நினைக்குது. ஆனா அண்ணாமலை நினைக்கிறாரு, நம்ம கவுண்டர் சமுதாயத்தில் நம்ம தான் இருக்கணும், எடப்பாடி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனாலதான் அவங்க அப்பாவுக்கு ஓட முடியலன்னா நீ ஒட்டு மொத்தமா விலகலாம், அல்லது ஒரு தொகுதின்றது சாதாரண விஷயம் தான், பார்த்துட்டு போகலாம். இந்த ஒரு தொகுதியில் இருக்க மாட்டார். அப்ப என்ன, நம்மளை ஒரு தொகுதியில முடக்க பாக்குறாங்க. நம்மளை தமிழ்நாடு தழுவிய தலைவரா நம்மளை பாஜக ஒத்துக்கிறாது. அண்ணாமலை, நீ பிறவியில் ஐயனா பிறந்திருக்கணும், நீ கவுண்டரா பிறந்துட்ட, பிற்படுத்தப்பட்ட நம்ம தமிழ் சமுதாயத்துல பிறந்துட்ட, நம்முடைய உழைக்கும் வர்க்கத்துல பிறந்துட்ட. நீ பாஜக தலைவரா வரணும், முதலமைச்சரா வரணும்டா நீ பூணல் போட்டுக்கணும், கேட்டிராவே மாதிரி. அதனால நீ என்ன உழைச்சாலும், அக்கா தமிழிசை உழைக்கிறாங்க, அவனுக்கு ஒரு தொகுதியை கொடுப்பாங்க, தோக்குற தொகுதியை கொடுப்பாங்க, வெயிலையும் பனியிலையும் அலைவாங்க. நிர்மலா சீதாராமே இன்னைக்கு மூணாவது முறை அமைச்சர், 15 வருஷம் அமைச்சர், ஒரு தேர்தலில் நின்று வெயிலில் மழையில் ஓட்டு கட்டுருக்காங்களா? பிறவி அவங்க சிவப்பா பிறந்துட்டாங்கக்கா, அவங்க ஐயர் வீட்டுக்கு பிறந்துட்டாங்கக்கா. நீங்க என்ன இருந்தாலும் நம்முடைய தேசிய தலைவர் சுதந்திர போராட்ட தியாகி குமரி ஆனந்த நாடாருடைய மக, அவர் நாடான்னு சொல்லக்கூடிய தமிழுக்காக போராடிய தலைவர். நான் அடையாளத்துக்கு சொல்றேன், அவன் பார்ப்பனர்கள் அடையாளப்படுத்தியது நாடார், நம்மளை கல்லர் மரவர்னு அடையாளப்படுத்திருக்காங்க, அதுக்காக சொன்னேன். அவங்க ஐயர், நீங்க நம்ம தமிழர். நாடாளுமன்றத்தில் தமிழ் பேச வேண்டும் என்றுக்காக உரிமை குரல் கொடுத்து சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய மக. உங்களை கவர்னருக்கு ஒத்துக்கிடுவான், ரப்பர் ஸ்டாம்ப் பதவிக்கு 7 மாநிலத்துக்கு கூட போடுவோம், என்ன பாயிண்ட் இருக்கு?
நீங்க எத்தனை தேர்தல்கள் வெற்றி பெற முடியுமா தமிழ்நாட்டுல? ஆனா நிர்மலா சீதாராமனை விட நீங்க ஆற்றல்ல குறைஞ்சவரா, தகுதியில குறைஞ்சவரா? அவங்க சிகப்பா இருக்காங்க, நீங்க கருப்பா இருக்கீங்க, அவ்வளவுதான். எதுல நீங்க குறைச்சல்? ஆங்கிலம் பேசுறதுல குறைச்சலாம். நீங்க டாக்டர், நீங்க ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு. இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு போராடியவர் உங்க தந்தையார், தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர். ஆனா இவ்வளவு பின்னணி இருந்து உங்களை ராஜ்யசபை எம்பி ஆக்கி ஒரு அமைச்சராக ஏன் மறுக்குது? நீங்க இது சீதாராமன் உங்களுக்கு என்ன வேறுபாடு? அவர் பிராமி, நீங்க நான் பிராமி. அதான் அண்ணாமலைக்கு சொல்ல வர்றேன். ஜெய்சங்கர் ஜெய்சங்கரோட குறைஞ்சால அண்ணாமலை லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தார்ல, எத்தனாயிரம் புத்தகம் படிச்சவர் இல்லையா? 20,000 புத்தகம், 20,000 புத்தகம் படிச்சார் இல்லையா? ஜெய்சங்கர் பாப்பான், நீ பாப்பான் அல்ல. அதனால அவர் இந்த ராஜினாமாவுக்கு பின்னாடி அண்ணாமலையை விரட்டுவதற்கு பாஜக தயாரா இருக்கு. அண்ணாமலை வெளியேறுவதற்கு தயார் தான். ஆனா பணம் பறிபோய்விடுமே என்ற பயத்தில் கோடி கோடியாக கொள்ளையடித்த பணத்தை பாதுகாப்பதற்காக அவமானங்களை தாங்கிக் கொண்டு சுயமரியாதை இழந்து அண்ணாமலை நடமாடுகிறார். நன்றி சார். நன்றி.